ஐயா வணக்கம். உங்களை சந்தித்தல பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் திண்டிவனத்தினுடைய முன்னாள் மாணவர். இப்போ இந்த நம்முடைய மறைமாநிலத்திலும் ஒரு குறிப்பிட்ட பணியில் சிறப்பாக செய்கின்றீர்கள். ஸோ அந்த திண்டிவனத்தினுடைய கல்வி நிலையங்களுடைய முக்கிய பயன்பாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபையில். அதை பற்றி உங்களுடைய பகிர்வை செய்யுங்கள். நானும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தற்செயலாக நாம் சந்தித்தாலும் கூட நான் திண்டிவனத்தில் 1970 74 வரை 4 ஆண்டுகள் அந்த உயர்நிலைப் பள்ளியிலும் திண்டிவனம் போர்டிலும் நான் படித்தேன். அந்த திண்டிவனம் பள்ளியிலே பெற்ற பயிற்சி தான் மேலும் தொடர்ந்து நாங்கள் மற்ற இடங்களில் பயிற்சி பெறவும் அல்லது இன்று அளவிலும் என்னுடைய குடும்பத்திலும் சரி, பங்கிலும் சரி, மறைமாவட்ட அளவிலும் நாம் செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த திண்டிவனத்தினுடைய பயிற்சி, அந்த நம்பிக்கை, ஹோப், திண்டி விடாதே என்ற தான். அதே போல் அந்த ஆன்மீக வாழ்விற்கு அங்கே கொடுத்த பயிற்சியும் மிக அருமையான பயிற்சி. அங்கே திருவழிபாடாக இருந்தாலும் சரி, அல்லது கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மறைக்கல்வியாக, இதில் எல்லாவற்றிலும் தனித்தனியாக அக்கறை காட்டி அங்கே பயிற்சி தரப்பட்டது. மறைக்கல்வியிலே கொடுக்கப்பட்ட பயிற்சி இன்றளவும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த மறைக்கல்வி எடுத்து சொல்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பும் ஆர்வமும் கொடுத்தது அந்த திண்டிவனம் தான். அதனால்தான் இன்றைக்கு நான் ஒரு குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு கொண்டு நான் NLCயிலே பணி செய்து கொண்டிருந்தேன். NLCயிலே பணி செய்வது அல்லாமல் மீது இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒய்சஸ் இயக்கத்திலும் நம்முடைய புதுவை கடலூர் மறைமாவட்டத்தினுடைய பொதுநிலை பணிக்குழுவிலும் உறுப்பினராக இருந்தேன். பின்னர் இணை செயலராக இன்று நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு பொதுநிலையினை உருவாக்குவதற்கு, பங்குகளை பொதுநிலையினை ஆர்வப்படுத்தி அவர்களை பயன்படுத்துவதற்கு, அவர்களை எம்பவர் பண்ணுவதற்கு என்ன தேவையோ அதை செய்வதற்காக என்னால் முயற்சி நம்முடைய மறை மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கின்றேன். இதற்காக பொதுநிலையை நான் தேர்ந்தெடுத்து அவர்களை திருச்சியில் இருக்கக்கூடிய பொதுநிலை உருவாக்க மையத்திற்கு அனுப்பி பயிற்சி அளித்து பின்னர் நம்முடைய மறை மாவட்டத்திலும் பங்குகளிலும் மறைவட்டத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அவாலாக இருக்கின்றது. இன்றைக்கும் நான் அது சம்பந்தமாக தான் நம்முடைய நெல்லித்தோப்பினுடைய பங்கு தந்தை நம்முடைய தேவசகாராஜ் அவர்களை சந்தித்து அதற்கு பங்கிலிருந்து ஆர்வமுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு வந்த நேரத்திலே இந்த பேட்டி தங்களுக்கு அளிப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, உண்மையிலே இந்த சந்திப்பு ஒரு மிக முக்கியமான சந்திப்பு தான். ஃபாதர் கவான் டஃபி அவர்கள் அந்த வேத போதக வேதியருடைய நிலையை கிறிஸ்துவம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று அந்த நிலையில் உறுதிப்படுத்தினார். அந்த பணியை இன்று நீங்கள் முன்னெடுத்து அந்த கிறிஸ்துவ விசுவாசமும் வேத போதகமும் மறைக்கல்வியும் முன்னெடுத்து செய்கின்ற பணியை நீங்கள் திட்டமிட்டு செய்வதற்கு அவர் தொடங்கிய அந்த முன்னேற்ற திட்டத்தை உங்கள் வழியாக நிறைவேறுகிறது என்பதை தாமஸ் கவான் டஃபி நம்முடைய திண்டிவனத்தினுடைய பேட்ரன். அவர் அப்பொழுதே அவர் வாழும்போதே அவர் ஒரு வாழும் புனிதர். அவருடைய பணி அந்த கல்வி மட்டுமல்ல, மாறாக அந்த கேட்டகிரிக்கல் சென்டரில் மறைபரப்பு பணிக்காக அவர் அந்த கல்விக்காக உருவாக்கிய ஒரு சென்டர். அந்த கேட்டகிரிக்கல் சென்டர் மிக அருமையான ஒரு சென்டர். அதிலிருந்து உருவான வேதியர்கள், பல ஆயிரக்கணக்கான வேதியர்கள் நம்முடைய தமிழகம் எங்கும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நான் அந்த போர்டிங்கில் தான் படித்தேன், கேட்டகிரிக்கல் சென்டரில் படிக்கல. இருந்தாலும் அவருடைய அந்த மறைபரப்பு பணியில், மறைபரப்பில் கேட்டகிரிசத்தை எவ்வாறு நடத்துவது என்பதையெல்லாம் கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் அந்த இறையியலை மக்களுக்கு சென்றடைவதற்கு, பொதுநிறுவனம் சென்றடைவதற்கு நான் செய்கின்றேன். ஆகவே உண்மையிலேயே அவருடைய பணியை பாராட்டக்கூடியது. அப்போவே ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஸ் சின்ன ஃபில்ம் எடுத்து அதை போர்டிங்கில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் காமித்து அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம நிறைய அவருடைய கனவு உங்கள் வழியாக நிறைவேறுகிறது. இப்போ அப்படிதான் இன்றைய பொருள் சார்ந்து கண்டிப்பாக அவர் போட்ட விதை நன்கு வளர்ந்து அது நான் என்னுடைய செயலறியாமலே நான் இன்றைக்கு அந்த பணியை செய்து கொள்கிறேன். இருந்தாலும் அந்த திண்டிவனத்தினுடைய ஃபார்மேஷன் உங்களை பார்த்தோன்னே சொன்னேன், திண்டிவனத்தினுடைய திண்டியை விடக்கூடாது. அதனால் திண்டிவனத்தினுடைய ஹோப் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு செல்லனுடைய நம்பிக்கையாக தான் அது மாறி இருக்குது. எதிர்நோக்கின் அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை இன்றைக்கி எதிர்நோக்கின்னு சொல்கிறாங்க. எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அப்போவே அவர் அதை எதிர்நோக்கி செய்து
ஹோப் என்ற சின்னத்தை தான் நங்கூரத்தை கொடுத்திருந்தார். இன்றைக்கு திருத்தந்தை அந்த சிலுவையின் அடியிலே ஒரு நங்கூரத்தை கொடுத்து சினட் ஆஃப் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று அனுப்புகிறாரு. அந்த சின்னத்திலே அந்த ஹோப் அப்படிங்கிற சின்னமும் பதிந்திருப்பதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து தாமஸ் கவான் டஃபி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆகவே அதற்கும் நான் நன்றி உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும் தாமஸ் கவான் டஃபி அவர்களுக்கு. அவருக்காக நீங்கள் அந்த புனிதற்பட்ட அருளாளர் நிலைக்கு தயார் செய்து கொண்டீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். உண்மையிலேயே அவர் அருளாளர் நிலைக்கு தகுதியானவர் தான். ஏனென்றால் அவருடைய பணி அந்த அளவுக்கு செய்திருக்கின்றார். கல்வி பணி, மறைபரப்பு பணி, வேத போதக பணி, ஆடியோ விஷுவல் மூலமாக இதை செய்யக்கூடிய, அதிலும் திண்டிவனத்தை சென்டராக எடுத்துக்கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை அவர் மையப்படுத்தி அதை செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய பணியை நாம் நோக்கும்போது பலர் கிராமத்திலிருந்து வந்து பயன்பெற்று மீண்டும் கிராமத்துக்கே சென்று அவர்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுபோல் நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்து பயிற்சி பெற்றவன், திண்டிவனத்திலே படித்தவன். இன்றைக்கு கிராமங்களிலும் நகரங்களிலும் நம்முடைய மறைமாவட்டத்தில் நான் பணியாற்றுகின்றேன். அதற்கு நான் உண்மையிலே தாமஸ் கவான் டஃபி அவர்களுக்கும் இறைவனுக்கும் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நன்றி.